கடந்த வாரங்களிலே நாம் நிறைய டிஸ்கஷன் செய்து கொண்டிருந்தோம். ஏன்னா நம்ம ஆஸ் அ குரூப்பாக ஒரு சர்ச்சாக ஃபார்ம் ஆகணும். ஸோ அதற்கு அநேகர் பெயர்களையும் நீங்கள் அனுப்பினீர்கள். ஸோ எல்டர்ஸ் மத்தியிலே அந்த பெயர்கள் எல்லாம் வாட் இஸ் த இன்ஸ்பிரேஷன் தட் வி கெட் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ அதற்காக நாங்கள் எல்டர்ஸாக ஜெபித்து சில அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சுற்றினதற்கு சில காரணங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் உடன்படிக்கையை குறித்து நன்றாய் தெரிந்தது. கடந்த வாட்டி நம்ம வர்ஷிப் செஷன்ல கூட the importance of covenant நம்ம பார்த்தோம். நோவாக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கையை செய்தார். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், உன் நிமித்தமாக சகல ஜீவராசிகளும் இந்த பூமியை நான் அழிக்கப் போவதில்லை. அதுதான் உடன்படிக்கை. அடுத்தது பார்த்தோம். ஆனா ஒரு காலத்துல அந்த உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டது? It was broken. அதே போல ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கையை கர்த்தர் செய்கிறார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பெரிய தேசமா மாத்துவேன், வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு உன்னை கொண்டு போவேன். ஆபிரகாமுக்கு செய்த ஒரு உடன்படிக்கை. அதே போல மோசே காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். அவன் கற்பனைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறான். அவங்க ஒரு நேஷனா ஃபார்ம் ஆகுறாங்க. laws are given by God and that was the God. But what is the speciality of the new covenant? அதற்கு ஆதாரமாக ஒரு வசனங்களை நாம பார்க்கலாம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தம் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. ஓகே பிரதர், ரெண்டு விஷயம் இங்க பார்க்கிறோம். விசேஷித்த வாக்குத்தத்தம், விசேஷித்த உடன்படிக்கை. என்ன இதுல விசேஷம் இருக்கிறது? நோவா கிட்ட உடன்படிக்கை பண்ணீங்க, ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை பண்ணீங்க, மோசேயின் இடத்துல உடன்படிக்கை பண்ணீங்க. ஆனா இந்த புதிய உடன்படிக்கை விசேஷித்த ப்ராமிசஸ் இருக்குது. அதுல அது விசேஷமான ஒரு உடன்படிக்கை. ஏன் என்று நாம் அதை பார்ப்போம். தொடர்ந்து 9வது வசனம், அதே அதிகாரம் 9வது வசனம் நம்ம வாசிப்போம். அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அவர்களோடு செய்த உடன்படிக்கையை போல இப்ப இருப்பதில்லை. பழைய உடன்படிக்கை பத்தி பேசுறாரு. நோவா காலத்து உடன்படிக்கை, ஆபிரகாம் காலத்து உடன்படிக்கை, மோசே காலத்து உடன்படிக்கை பத்தி பேசுற. அது போல இருப்பதில்ல. இது எப்படி இருக்குமா? அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. அந்த உடன்படிக்கையில அவர் நிலை நிற்கவில்லையே. அதுதான் இங்க விசேஷம். இந்த நியூ கவர்னன்ட்க்கும் ஓல்டு கவர்னன்ட்க்கும் வித்தியாசம் என்னன்னா, ஓல்டு கவர்னன்ட் நிலை நிற்கவில்லை. ஆனா இந்த நியூ கவர்னன்ட் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். ஏன்? யாராவது காரணம் சொல்லுங்களேன். என்ன காரணம் தோணுதா? இதுவரைக்கும் எல்லா உடன்படிக்கைகளும் மனிதனோடு செய்யப்பட்டது. நோவா மனிதன், ஆபிரகாம் மனிதன், மோசே மனிதன். மனிதனோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை நிலையற்று போனது. நம்ம இன்னைக்கு காலையில அப்பத்திலையும் திராட்சரசத்தையும் பங்கு பெறதுக்கு முன்னாடி பார்த்தோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவருடைய ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை. இப்போ யாரு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார்? தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்கிறார். அதனால்தான் இது நிலை நிற்குது. அதனாலதான் இது விசேஷமானது. அதுதான் இது விசேஷித்த அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என்ன விசேஷம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தொடர்ந்து 12வது வசனம் மட்டும் வாசி. என்ன விசேஷம் சொல்றாங்க? ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாதிருப்பேன். அதாங்க இதுல பிளஸிங். அதாங்க பழைய ஏற்பாட்டுல நீ இப்படி செஞ்சனா நான் உன்னை கைவிட்டுருவேன், நீ என் பேச்சை கேட்கல நான் உன்னை விட்டுட்டேன். ஆனா புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, என்ன சொல்றாரு?
அந்த கடைசி வார்த்தையை படிங்களா மறுபடியும், அருமையான வார்த்தை. ஒரு பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி இனி நினையாமல், பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினையாமல் இருப்பேன். I will remember no more. What an amazing word. ஏன் சொன்னா, நான் உடன்படிக்கை மனுஷனோட பண்ணல, நான் உடன்படிக்கை யார்கிட்ட பண்ணிருக்கேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு. God is making the covenant with the Lord. That is, God is making the covenant with the Lord. That makes it more powerful. அதுதான் அது அழியாதது, நித்தியமானது. அது நம்ம தேவனுடைய தேவனுடைய பிரசன்னத்துக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடியது. தைரியமாய், நீ காலைல நம்ம பாஸ்ல தைரியமாய். இந்த தைரியம் எங்க இருந்து வருது? ஏன்னா the covenant was made by God with Lord. அதான் தைரியத்துக்கு காரணம். இல்லன்னா எங்க தைரியம் இல்லையா? அதற்காக தான் நம்முடைய கூடுகையின் பெயர், நம்முடைய சபையின் பெயர் The New Covenant Church. The New Covenant Church welcomes you. புதிய உடன்படிக்கை சபை உங்களை அன்போடு கூட வரவேற்கிறது. சோ நம்ம இந்த புதிய உடன்படிக்கை சபையில நம்ம நிறைய மல்டி டினாமினேஷன் இருக்கிறோம். சோ அதனால அவர்களுடைய சில கருத்துக்களையும் சகோதரர்கள் எடுத்திருக்கிறாங்க, which is fitting to the Bible, which is more precise to the word of God. அதன் பிரகாரமாக நாம் பயணிக்கிறது. So in the order of service there will be slight changes in the order of services, which is absolutely fitting with the word of God, very close to the word of God. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு ஒத்ததாக இருக்கும். சோ அந்த ஃபைன் டியூனிங்ஸ்லாம் நமக்கு இருக்கு. அதே போல பிரதர் சுபாஷ் அவர்கள் நமக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இஸ் தி அட்மின், நம்ம சுபாஷ் பிரதர் அண்ட் மோசஸ் பிரதர். சோ இதோ இந்த நியூ கவர்னன்ட் சர்ச்ல நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் அணுகலாம். உங்களுடைய நம்பர்ஸை அவர்கள் ஆட் பண்ணுவாங்க. சோ தட் நம்முடைய சபையுடைய காரியங்கள், ஒழுங்குகள், அதே போல மீட்டிங்ஸ், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ், பிரயர் மீட்டிங்ஸ், இதோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய